நிர்பயான்ற ஒரு ஒரு தீர்ப்பு எப்பேற்பட்ட ஒரு வரலாற்று பதிவாக பார்க்கப்பட்டதோ அப்பேற்பட்ட ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பு ஃபெனிக்ஸ் ஜெயராஜனுடைய வழக்கில் இந்த தீர்ப்பு வரணும். இது மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்கணும். இது போன்று மரணங்கள் இனி வாழ்நாளில் மறந்து கூட யாருக்கும் வந்துடக்கூடாதுன்றதை காவல்துறையினர் வரும்போது, வீட்டிலேருந்து வரும்போது கூட அவர் சாதாரணமாகவோ வேறு எதுக்காகவோ இங்கே வந்து இறந்துடக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டு வரணும். அப்பேற்பட்ட தீர்ப்பாக இந்த தீர்ப்புகள் மாறணும். அப்பேற்பட்ட தீர்ப்புகள் வந்ததுன்னா ஒட்டுமொத்த அந்த காவலரனுடைய குடும்பமும் காரி துப்பக்கூடிய இடத்துல அந்த தீர்ப்புகள் அமையணும். இன்னைக்கு மக்களுக்கு மிகப்பெரிய காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய அவலங்கள் போர்க்கப்பட்டு நம்பிக்கைக்கு வித்திடக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கணும். அந்த தீர்ப்புகள் வரும்போது அந்த காவலர்கள் கைது செஞ்சு கொண்டு போகும்போது அந்த காவலர் வீட்டில் உள்ளவங்களாம் போராட்டம் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கல்ல. இது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் அந்த மாதிரி நடந்திருக்கா? அப்போ எப்பேற்பட்ட அயோக்கியத்தனமான ஒரு வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை பட்டப்பகலில் வெட்டி கூறுகூறப்படக்கூடிய ஒரு சட்டம் ஒழுங்கற்ற ஒரு மாநிலத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோன்ற பதட்டமாக இருக்குதா இல்லையா? ஸ்காட்லாந்து காவலர்களுக்கு இணையான காவல்துறைன்னு அந்த அம்மா முடிசூட்டிட்டு போனாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த காவலில் எடுத்து அதில் குற்றவாளியாக இருக்கிறவன்னு கூட்டிக்கிட்டு போகக்கூடியவர்களை பின்தொடர்ந்து அவரை கூடியவர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி அந்த குற்றவாளியை இன்னொரு குற்றவாளிகள் வராங்க. ஓகே, அப்போ நீங்கள் என்ன குற்றவாளிகளை பாதுகாத்துட்டீங்க? தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே A1 லிஸ்ட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் வாசிக்கிறாங்க. இவரெல்லாம் எல்லாத்தையுமே நாங்கள் கைது பண்ணிவிடுவோம். அப்போ இன்னும் நீங்கள் லூஸில் தான் விட்டு வச்சுருக்கீங்க. சென்னையில் கமிஷனர் அருண் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, இந்த குற்றவாளிகள்லாம் சென்னை நகருக்குள்ளேயே வரக்கூடிய. அப்போ வெளியில் இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். ஏன் கைது பண்ணலை? ஒரு காவல்துறை அச்சப்படுது அப்படின்னா அப்பேற்பட்ட கயவர்களை நீங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேணாமா? அப்போ அங்கெல்லாம் ஏன் உங்கள் துப்பாக்கி குண்டுகள் பாய மாட்டேன்து? நாட்டில் இருக்கக்கூடியவர்களும் ஏழைகளும் பாலைகளும் பெண்களும் குழந்தைகளும் சாமானியவர்களும் நடமாட முடியலைன்னா அந்த துப்பாக்கி உங்கள்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். அப்போ சமூக நீதிக்கான புரட்சி வெடிக்க தான் செய்யும். அன்னைக்கு காந்திக்கு என்ன கொடுமை நடந்தது, அண்ணல் அம்பேத்கருக்கு என்ன கொடுமை நடந்தது, மார்ட்டின் லூதர் கிங்குக்கு என்ன ஒரு கொடுமை நடந்ததோ அதே போன்ற ஒரு கொடுமை இங்கே என்னுடைய மக்களுக்கும் இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு காந்தியா இன்னொரு மார்ட்டின் லூதர் கிங்கா இன்னைக்கு மாறணும்னு நினைக்குதான் இந்த அரசாங்கம் தான் தெரியுது.